குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி காலை பசியார மீ சூப் சமைக்க போகிறோம். சிக்கன் மீ சூப். அதுக்கு வேண்டிய பொருட்களை எடுத்துக்க போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: எல்லோ மீ, மஞ்சள் மீ ஒரு 500 கிராம் சின்ன பேக்கெட் ஒன்று எடுத்துச்சிங்க. ஒரு பவுல் ஆஃப் சிக்கன், கோழி அரிசி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துச்சிங்க. 2 ஊசி மிளகா, கிச்சாப், தண்ணி கிச்சாப்பு, சாவி கொஞ்சம் இலையை எடுத்துச்சிங்க. சாவி தேவையான அளவு, ஃபிஷ் பால், ஃபிஷ் கேக் ஒரு பேக்கெட் வாங்கிச்சிங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கழுவி எடுத்து கட் பண்ணிச்சிங்க ஒரு பவுலில். 5 கார்லிக், ஸோ 5 பூண்டு எடுத்துச்சிங்க. எண்ணெய், ஒயிட் பேப்பர். ஸோ இப்போ நம்ம சமைக்கலாமா? ஸ்டெப் 1, நம்ம மீயை ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கு வேண்டிய தண்ணி ஊற்றி நல்லா சூடாக்கி கொதிக்க விடுவோம். இப்போ பேக்கெட்லேருந்து நம்ம எல்லோ மீ எடுத்து இதில் போட்டு கழுவுவோம். ஏன்னா அதில் உள்ள அந்த சஃபராக இருக்குல்ல, அந்த இதெல்லாம் கெமிக்கல்லாம் வெளியாயிரும். கீழே ஃபேக்ட்ரியிலேருந்து நேராக வந்திருக்கும். ஸோ அது நம்ம கிளியர் பண்ணிடணும். நீங்கள் என்ன செய்யணும், சுடுதண்ணில் போட்டு எடுத்த பிற்பாடு பச்சை தண்ணியில் திருப்பி 2 வாட்டி நல்லா அலசணும். ஸோ இப்போ நம்ம சுடுதண்ணில் போட்டு நல்லா கிளறி விட்றோம். கிளறி விட்டோன்னே உங்களுக்கு அந்த நிறம், அந்த தண்ணி அந்த நிறம் மாறுது, உங்களுக்கு நல்லா அழகாக தெரியும். மீ ஓவர் குக் பண்ணிடாதீங்க. ஸோ ஓரளவு வந்துச்சுன்னா போதும். கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் போடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு வடித்தட்டனை ஒரு பவுலில் போட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட்டில் போட்டுட்டு இதுக்கப்புறம் கொண்டு போய் நம்ம அதை வாஷ் பண்ணோம். பைப்பில் கொண்டு போய் வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது மீயோட வேலை முடிஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கீப் அசைட். ஸோ ஒரு வாரத்தில் வச்சுருங்க. ஓகேங்களா? ஸ்டெப் 2, ரெண்டாவது என்ன செய்யணுனாக்கா, ஒரு திருப்பி அந்த பாத்திரத்தில் சுத்தமாக கழுவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கார்லிக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ பூண்டு. ஸோ பூண்டு போட்டு நல்லா பூண்டு நல்லா கொதிச்சிட்டிங்களே, 5 பூண்டு. ஸோ அது நல்லா கொந்தன பூண்டை நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஸோ கொஞ்சம் ப்ரௌனாக வந்த பிற்பாடு நீங்கள் அதை எடுத்துடலாம். ஸோ அது வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. பூண்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா ப்ரௌனாக வந்தாலும் நல்லா ஒதுக்கி வச்சிருச்சு. ஸோ நீங்கள் எடுத்து வச்சிடலாம், ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்மளோட பூண்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டெப் 3, மூணாவது ஸ்டெப் என்னன்னாக்கா, நம்ம பூண்டு தாளித்து எடுத்தோம்ல. ஸோ அந்த பூண்டை நீங்கள் எடுத்துகிட்டு பிற்பாடு எண்ணெய் கொஞ்சமாக வச்சுருங்க. பத்தோடனே எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் போட்டு நம்ம தாளிக்கிறோம். இப்போ நம்ம சூப்புக்கு ஆயத்தப்படுத்துவோம். ஸோ கலர் மாறின பிற்பாடு கோழி அரிசி எடுத்து வச்சிருந்த கோழி அரிசி போட்டு நல்லா கிண்டி விடுவோம். இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டுட்டு இருக்கும்போது நிறம் மாறும் கோழி அரிசி. ஸோ அது ரெட்டாக இருக்கும்போது ஒயிட் ஆயிடுச்சுனாக்கா நல்லா கொஞ்சம் குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றிக்கிங்க. சால்ட்டு போட்டுங்க, உப்பு தேவையான அளவு. சிக்கன் ஸ்டாக் நான் பவுடர் ஃபார்மில் வச்சுருக்கேன், பவுடர் ஃபார்ம் போட்டேன். அப்படி போட்டால் க்யூப் ஆயிடுச்சுன்னா ஒரு க்யூப் யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் பேப்பர் போட்டுட்டு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு கொதிக்க விடுங்க. ஸோ இதெல்லாம் நல்லா குக் ஆகட்டும் அந்த சூப்பு. முதலாவது அந்த சிக்கன்லாம் நல்லா சூப்பு இந்த மாதிரி நல்லா கொதிச்சோன்னே நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸ்டெப் 4, நம்ம சாவியை இந்த சூப்லேயும் வேக வச்சு ஓவர் குக் பண்ணாமல் ஒரு அளவாக குக் பண்ணி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோம். ஏன்னா அப்புறமேல நம்ம சூப்பு டிஸ்பிளே பண்ணுறப்ப ஸோ வெஜிடபிள் மேலே போடணும்ல. ஸோ அதனால் லைட்டாக நம்ம பச்சை தண்ணியில் போட்டதுமே அதோடய வைட்டமின்லாம் போயிடும். அதனால தான் நான் இந்த தண்ணியிலே வேக வச்சு எடுத்து வைக்கிறேன். இப்போ நம்மளோட வெஜிடபிள் ரெடி ஆயிடுச்சு. சூப்புக்கு வேண்டிய வெஜிடபிளாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பவுலில் போட்டு தனியாக வச்சுருவோம். ஸ்டெப் 5,
இப்போ நம்ம ஃபிஷ் பால் ஃபிஷ் கேக்கெலாம் அந்த சூப்பில் போட்டு நல்லா குக் பண்ணுவோம். சூப்பு கொஞ்சம் பாயில் ஆகட்டும். அதுக்கு வேண்டிய பொருட்களை நம்ம முதல்ல போட்டுட்டோம். இப்போ வந்து இதை மட்டும் தான் நம்ம நல்லா வேவிக்கணும். மூடி வச்சுருவோம். இதுக்கு இடையில நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்குவோம், அசம்பிளி பண்ணி வச்சுக்குவோம். மஞ்சள் மீ வெஜிடேபிள் அந்த கார்லிக் வேவிச்சிருந்தோம்ல, ஸோ அது சென்டரில் போட்டுருவோம். ஸோ சூப் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபிஷ் கேக், ஃபிஷ் பால் அண்ட் சிக்கன், ஸோ இதெல்லாம் போட்டு அசம்பிளி பண்ணுவோம். இது நீங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். இவ்வளோ தான் அதோடய வேலை. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட்டாக செஞ்சிடும். இது வந்து நீங்கள் வந்து ரெய்னிங் டைம், மழை டைமில் டின்னருக்கெல்லாம் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். இது ஃபேமிலி கேதரிங் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படி தான் இருக்கும். ஸோ ஃபேமிலி கேதரிங் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க தான் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீங்கள் சமைச்சிங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவர் சூப் இஸ் ரெடி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதோட அடுத்த சிம்பிளான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய், ஹாப்பி குக்கிங், காட் பிளஸ் யூ ஆல்.